வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 2026 மீண்டும் நாம் ஆட்சி அமைக்க களம் தயாராகிவிட்டது. நானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, உங்களையும் ஓய்வெடுக்க அனுமதிப்பதில்லை என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மு.க.ஸ்டாலின் ஆட்சி கல்வித்துறையில் சீரழிந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நெல்லையில் நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை புறக்கணித்து துணைவேந்தரிடம் பட்டம் பெற்ற மாணவியால் பரபரப்பு. கிட்னி திருட்டில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. ஆலங்குடி பூனாயிருப்பு கிராமத்தின் அரசு பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட 8 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். பொய் பாலியல் புகார் அளித்தால் போக்சோ சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும், காவல்துறை எச்சரிக்கை. ராஜஸ்தான் மாநிலம் தௌசாத் மாவட்டத்தில் சாலை விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2026 மீண்டும் நாம் ஆட்சி அமைக்க களம் தயாராகிவிட்டது என்றும், நானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, உங்களையும் ஓய்வெடுக்க அனுமதிப்பதில்லை என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது உடன்பிறப்பை வா நிகழ்ச்சி மூலம் கழக நிர்வாகிகளை சந்தித்து நேரடியாக பேசிட ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் ஆகுகிறது. ஆனாலும் எனக்கு சலிப்பே ஏற்படுவதில்லை என்றும், கழக உடன்பிறப்போடு உரையாடும் போதுதான் நான் உற்சாகம் அடைகிறேன். கட்சி சார்ந்து மட்டுமின்றி உடன்பிறப்புகளின் தொழில், குடும்பம் பற்றி எல்லாம் பேசி தெரிந்து கொள்கின்றேன் என்றும், அரசு பணிகள் 1000 செய்தாலும் கழக பணி என்று வரும்போதுதான் தாய் வீடு திரும்பிய மனநிறைவு ஏற்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தொகுதி பிரச்சனைகளை களையவும் மக்கள் குறைகளை தீர்க்கும் வகையிலும் 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 8 மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவும், மக்களின் குறைகளை தீர்த்து வைக்க உங்களுடன் ஸ்டாலின், மருத்துவ உதவிகள் கிடைத்திட நலம் காக்கும் ஸ்டாலின், வீடு தேடி சென்று ரேசன் பொருட்களை கொடுக்கும் தாய் மாணவர் திட்டம், இப்படி மகத்தான 3 அரசு திட்டங்களை தற்போது நாம் செயல்படுத்தி வருகிறோம் என்றும், இது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. நாள்தோறும் இத்திட்டங்களின் செயல்பாடுகளை நானே முன்னின்று கண்காணித்து வருகிறேன் என்றும் தெரிவித்த அவர், நானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, உங்களையும் ஓய்வெடுக்க அனுமதிப்பதில்லை என்றும், 2026 மீண்டும் நாம் ஆட்சி அமைக்க களம் தயாராகிவிட்டது எனவும், நாள்தோறும் கழக நிர்வாகிகள் மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி மண்டலம் 5, 6 ஆகியவற்றில் தூய்மை பணிகள் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் ரிப்பன் கட்டிடம் முன்பு இரவு பகல் பாராமல் 13 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் போராட்டத்திற்கு அதிமுக, தவேக, பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தனர். இதேபோல திரைப்பட நடிகர், நடிகைகளும் நேரில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம். ஸ்ரீ வஸ்தசவா, நீதிபதி சுந்தரமோகன் ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர் எனவும், அருகில் மருத்துவமனை உள்ளது என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தால் யாருக்கும் பாதிப்பில்லை எனவும் போராட்டக்காரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த நிலையில் ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போராடுவோர் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் நாங்கள் உங்கள் கோரிக்கைக்கு எதிராக அல்லது போராட்டத்திற்கு எதிராகவோ இல்லை என்றும், போராட உரிமை இருந்தாலும் சாலை அல்லது நடைபாதையை ஆக்கிரமித்து போராட அனுமதிக்க முடியாது என்றும், அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்த அனுமதி அளித்த நீதிபதிகள் யாரும் பாதிக்காத வகையில் போராட்டத்தில் ஈடுபடுமாறு தூய்மை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினர்.
என்னதான் பண்றாங்களோ பண்ணிட்டோம், நாங்க போக மாட்டோம். நடந்தாலும் சரி, யாரும் இது போக மாட்டோம். கோர்ட் இதுக்கெல்லாம் உடனே தீர்வு கொடுக்குது. 14 நாளா நாங்க உட்காந்து மாதிரிக்கா தீர்வு எங்களை கலைக்கிறதுக்கு மட்டும் உடனே தீர்வு கொடுத்துட்டாங்களா? பொதுமக்களுக்கு எந்த இதுவும் கிடையாதா? கலைக்கிறது மட்டும் உடனே உத்தரவு போட்டாங்க. 13 நாளாகிறோம், எங்க போராட்டத்துக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க, அப்புறம் தீர்வு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தெரியாதா? 13 நாளாக உட்காந்துக்கிறோமே, அப்ப கலைக்கிறது மு.க. ஸ்டாலின் ஆட்சி கல்வித்துறையை சீரழித்து விட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 4 கல்வி ஆண்டுகளில் கல்வித்துறையில் பல சாதனைகளை நிகழ்த்திவிட்டோம் என்று தினமும் பேட்டியளிக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்று தமிழகத்தில் ஒரு மாணவர் கூட சேராததால் சுமார் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக வந்த செய்திக்கு என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார் என்றும், கல்வித்துறையை கடந்த 51 மாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி சீரழித்து விட்டதை மக்கள் உணர துவங்கிவிட்டார்கள் என்றும், இந்த துறைக்கென்று உள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவராக மட்டுமே செயல்படுவது வெட்கக்கேடானது என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியாளர்களின் குடும்பத்தினர் நடத்தும் பள்ளிகள் மற்றும் தனியார் நடத்தும் பள்ளிகளை வாழ வைப்பதற்காக தமிழகம் முழுவதும் 207 அரசு பள்ளிகளை மூடுவதாக அறிவித்ததன் மூலம் 207 அரசு பள்ளிகள் செயல்பட்டு வந்த இடங்களை தனியாருக்கு தாரை வார்க்க முயல்வதாகவும் கல்வியாளர்கள் இந்த அரசின் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள் என்று தெரிவித்த அவர், மு.க. ஸ்டாலின் ஆட்சி கல்வித்துறையை சீரழித்து விட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தர்லால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை புறக்கணித்து துணைவேந்தரிடம் மாணவி பட்டத்தை பெற்றுக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தர்லால் பல்கலைக்கழகத்தில் 32வது பட்டமளிப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர்.என். ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் 650 மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர். தங்களுக்கான பட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு மேடைக்கு வந்த ஒவ்வொருவரும் ஆளுநர் ரவியிடம் அதனை காண்பித்து வாழ்த்து பெற்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அருகில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என். சந்திரசேகர் இருந்தார். அப்போது ஆராய்ச்சிக்காக பட்டம் பெற வந்த நாகர்கோவிலைச் சேர்ந்த ஜீன் ஜோசப் என்ற மாணவி ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் பட்டத்தை காட்டி வாழ்த்து பெறாமல் துணைவேந்தர் சந்திரசேகரிடம் காட்டி வாழ்த்து பெற்றுவிட்டு மேடையிலிருந்து இறங்கி சென்றார். இதனால் ஆளுநர் ஆர்.என். ரவி மட்டுமல்லாது விழா மேடையில் இருந்தவர்களும் பட்டம் பெற வந்த மாணவ மாணவிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் பட்டம் பெறுவதை தவிர்த்த மாணவி ஜீன் ஜோசப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்பட்டு வருகிறார், அதனால் அவரிடம் பட்டம் பெற விரும்பவில்லை என்றும் கருத்து தெரிவித்தார். இதனால் பட்டமளிப்பு விழாவில் பரபரப்பு ஏற்பட்டது. கிட்னி திருட்டில் மண்ணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மண்ணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் வெட்கமின்றி பெருமை பேசுகிறார். ஒரு வீடியோவில் தனது திருச்சி மருத்துவமனையில் சட்டவிரோத சிறுநீரக அறுவை சிகிச்சை மூலம் கிடைக்கும் ரூபாய் 14 கோடியே 50 லட்சத்தை தனது தந்தையின் ரோல்ஸ் ராயல்ஸுக்கும் ஒப்பிட்டுள்ளார் என்றும், திருப்பத்தூரில் உள்ள அனைத்து சிறுநீரகங்களையும் அகற்ற வேண்டும் என்றும் ஒப்புக்கொள்கிறார் என்றும், இது நகைச்சுவை அல்ல, நாமக்கல்லைச் சேர்ந்த ஏழை நெசவாளிகள் ஏமாற்றப்பட்டு அவர்களின் சிறுநீரகங்கள் திருடப்பட்டனர் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் இந்த வீடியோவில் தனது மருத்துவமனை இந்த வர்த்தகத்தில் குறைந்தது 7.5 கோடியை சம்பாதித்ததாக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் ஒப்புக்கொள்கிறார் என்றும், ஆனாலும் திமுக அரசு எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், இந்த சிறுநீரக திருட்டு மோசடியில் இடைத்தரகரான செயல்பாட்டாளர் திராவிட ஆனந்தன் கைது செய்யப்பட்டுள்ளாரா என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினர். அரசு பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட 8 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம்
வலங்கைமானை அடுத்த ஆலங்குடி பூனாயிருப்பு கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. அதனை மாணவர்கள் சாப்பிட்டனர். அப்போது சில மாணவர்கள் சாம்பாரில் பல்லி இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அவர்கள் ஆசிரியர்களிடம் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து காலை உணவை சாப்பிட்ட 8 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவர்களை ஆசிரியர்கள் ஆலங்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொய்யாக பாலியல் புகார் அளித்ததால் போக்சோ சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் தனது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்ததாக மாமனார் மீது பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். இந்த வழக்கின் விசாரணையில் கணவரின் பேச்சை கேட்டு மனைவி பொய் புகார் கொடுத்தது அம்பலமானது. இந்த நிலையில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை என பொய்யாக போக்சோ புகார் அளிப்பவர்கள் மீது போக்சோ சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் நடந்த சாலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் வேனில் பயணம் செய்த 7 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் 22 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் சிலரில் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கதுசியாம்ஜி கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு வேன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது விசாரணையில் தெரியவந்தது. விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் பீகார் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற முறைகேட்டிற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றோம் என்றும் பீகார் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற முறைகேட்டிற்கு கண்டனம் தெரிவித்தும் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் 2026 மீண்டும் திமுக ஆட்சியை அமைப்பதற்கான ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கினார் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவிற்கு மிரட்டல் விடுத்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மே 7ஆம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்னும் பெயரில் பாகிஸ்தான் பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே எல்லை பதற்றங்கள் ஏற்பட்டு அடங்கியிருக்கிறது. மேலும் இந்திய அரசும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தையும் ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டி இந்தியா பாகிஸ்தான் இடையே 1960ஆம் ஆண்டு போடப்பட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்தது. இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவிற்கு மிரட்டல் விடுத்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், எதிரிகளால் பாகிஸ்தானில் ஒரு சொட்டு தண்ணீரை கூட எடுக்க முடியாது. எங்களுக்கான தண்ணீரை நிறுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டால் உங்களால் மறக்க முடியாத பாடத்தை பாகிஸ்தான் கற்பிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். சொத்து வரி உயர்வு மற்றும் சுகாதார சீர்கேடுகளை கண்டித்து பொள்ளாச்சியில் கூட்டணி கட்சிகளுடன் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி திருவள்ளூர் திடல் பகுதியில் சொத்து வரி உயர்வு சுகாதார சீர்கேடுகளை கண்டித்தும் பொள்ளாச்சி நகராட்சிக்கு எதிராக பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் தலைமையில் அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் ஒன்றிணைந்து கையில் பதாகைகளை ஏந்தியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொள்ளாச்சி நகராட்சியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கு அதிக வரி வசூல் செய்யக்கூடாது, பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் முறையாக இணைப்புகள் வழங்க வேண்டும், நகரம் முழுவதும் சாலையில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும், சாலை மற்றும் தெரு விளக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் வரைபட அனுமதிக்கு நகராட்சி அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக குற்றம் சாட்டினர். ஆர்ப்பாட்டத்தில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், பொள்ளாச்சி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜேம்ஸ் ராஜா மற்றும் கூட்டணி கட்சிகளான பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நகராட்சி என்றால் பொள்ளாச்சி தான்.
அதிமுக ஆட்சியில் எப்பவும் ஒரு பைசா கூட புதிதாக எந்த வரியும் போடப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே எப்போதெல்லாம் திமுக நகரசபை அமைகிறதோ அப்போதெல்லாம் ஏறுக்கு மாறாக வரியை போட்டு மக்களை வரிச்சுமையில் கசக்கி பிழிகிறார்கள். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை இன்னும் முடிக்கவில்லை. எல்லா ரோடுகளும் குண்டும் குழியுமாக இருக்குது. சப் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி யானையே தடுமாறி விழுகிற அளவுக்கு 5 அடி நீளம் 1.5 அடி ஆழத்துக்கு ஒரு பெரிய குழி சப் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடியே இருக்குது. நீங்கள் எல்லாம் போனால் பார்க்கலாம். அதுபோல் நகரத்தினுடைய எல்லா ரோடுகளும் 4 ஆண்டுகளாக கட்டப்படக்கூடிய வரிப்பணத்தை எல்லாம் வாங்கி என்ன செய்தார்கள் என்றே சொல்ல தெரியவில்லை. ஒரு ரோடும் பராமரிக்கப்படவில்லை. நகரத்துக்குள் எங்கும் குடிதண்ணீர் வசதி சரியாக செய்து கொடுக்கப்படவில்லை. குப்பையே அல்றதில்லை, நாறுது. பொள்ளாச்சி நகரம் குப்பை அல்லாமல் நாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாட்டார் மங்கலத்தில் செயல்படும் ராஜீவ்காந்தி தேசிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருளின் தீமை குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்த நாட்டார் மங்கலத்தில் செயல்படும் ராஜீவ்காந்தி தேசிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் ஆணைக்கிணங்க பள்ளி மாணவர்களிடையே போதைப் பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் சுதாமணி ரத்தினம் தலைமையேற்று போதைப் பொருளின் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே விளக்கி பேசினர். அதன் பின்னர் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உறுப்பு தானம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை குரோம்பேட்டையில் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் நடைபயணமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் உறுப்பு தானத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தாம்பரம் போக்குவரத்து காவல்துறை ஆணையரகத்தின் துணை ஆணையர் சமாய் சிங் மீனா, மருத்துவமனை செயலாக்க இயக்குனர் ரமேஷ் கிருஷ்ணா, தலைமை இயக்குனர் அதிகாரி முகமது பருக் ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நடைபயணத்தை துவங்கி வைத்தனர். உறுப்பு தான விழிப்புணர்வு நடைபயணத்தில் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று 5 கிலோமீட்டர் வரை பொதுமக்களிடையே உறுப்பு தானம் செய்ய வேண்டும் என ஊக்குவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஒரே பர்சன் ஒரு 8 லைஃப்ஸ் காப்பாற்றலாம். ஒரு ஆர்கன் டொனேஷன் பண்ணி ஸோ இங்கேருந்து ஒரு வாக்காத்தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 2-3 கிலோமீட்டர் போய் ஒரு திருப்பி வராங்க. அது ரொம்ப அவேர்னஸ் ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம போலீஸோட சைடில் இன்னும் நிறைய ஒரு திசைவருக்கு ஹெல்ப் கொடுப்பாரு. இந்த சம்மந்தமாக லைக் ஆர்கன் டொனேஷன் சம்மந்தமாக சம் க்ரீன் காரிடோர் அவங்களுக்கும் க்ரீன் காரிடோர் நிறைய வாட்டி வேணும். ஸோ நம்ம சைடில் இந்த டைஅப் பண்ணி கோஆர்டினேஷன் பண்ணி ஒரு க்ரீன் காரிடோர் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டி இது இருக்கு. நான் எல்லாருக்கும் ரேலா ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பூங்காவில் வைக்கப்பட்டிருந்த சாமி சிலைகளை குடிபோதையில் சேதப்படுத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த அம்பிகை நகர் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான பூங்காவில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாமி சிலைகளை வைத்து வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள ஒளிரும் விளக்குகளால் அருகே உள்ள வீட்டில் வசிப்பவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டதால் இரவு நேரத்தில் ஒளிரும் விளக்குகளையும் சாமி சிலைகளையும் வீட்டின் உரிமையாளர் கணேசன் என்பவர் உடைத்து சேதப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் ஆதாரங்களில் மேலும் பொதுமக்கள் கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கணேசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறு குறு தொழில் சார்ந்த துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வழங்கும் வகையில் பெபெக்கோரா நிறுவனத்தினர் கோவையில் புதிய ஆன்லைன் தளத்தை அறிமுகம் செய்ய உள்ளனர். உலகளவில் இந்திய வணிக சந்தை பெரும் கவனத்திற்கு உள்ளாகி வரும் நிலையில் வணிகத்தில் ஆன்லைன் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் பெரும் வளர்ச்சி அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவையில் அனைத்து துறை சார்ந்த தொழில் துறையினர் பயனடையும் வகையில் புதிய பெபெக்கோரா நிறுவனம் புதிய தளத்தை அறிமுகம் செய்ய உள்ளது. இந்த நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப் அரங்கில் நடைபெற்றது. இதில் பெபெக்கோரா நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான முருகேசன், இந்திய தலைவர் ராஜா மணி, மண்டல தலைவர் கார்த்திக் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது
வணிகத்துறையில் 25 வருட அனுபவம் கொண்டவரால் இந்த பெபேகோராவின் புதிய தளம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்க உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் உலக அளவில் பெரும் வணிக சந்தையை கொண்டுள்ள இந்தியாவில் பல்வேறு ஆன்லைன் விற்பனை தளங்கள் செயல்பட்டு வந்தாலும் அதில் நம்பகத்தன்மை, பொருட்களின் தரம் போன்ற செயல்பாட்டில் வாங்குபவர்கள் விற்பவர்கள் இருவரும் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், எனவே இதற்கு புதிய தீர்வு காணும் வகையில் பெபேகோரா புதிய தளத்தை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தனர். நாங்கள் வந்து பெபேகோராலேருந்து வந்திருக்கோம். ஸோ எங்கள் கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து முருகேசன் தனபால். அவர் வந்து இந்த பர்டிகுலர் எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியில் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ இந்த 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சார் வந்து இந்த எஸ்எம்இஸ்க்கு வாட் ஆர் சேலஞ்சஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸ்னு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு B2B க்ரோத் பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு கோயம்புத்தூரில் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் அரௌண்ட் 150 பிஸ்னஸ் ஓனர்ஸ் வராங்க. ஸோ இந்த 150 எஸ்எம்இஸ் வச்சு நாங்கள் வந்து இந்த போர்ட்டல் நாளைக்கு லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெரிஃபைடு க்ரோத் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த போர்ட்டலில் வந்துட்டு உள்ள வரணும்னா யூ ஷுட் பி அ வெரிஃபைட் பிஸ்னஸ் ஓனர். ஸோ எல்லா பிஸ்னஸோட KYC, KYB அண்ட் AML இந்த 3 பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன்ஸை வெரிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுறோம். ஸோ ஒன்லி ஒரு இடத்துல வந்து வெரிஃபைட் பிஸ்னஸ் இருக்கும்போது அங்கே வந்து சீரியஸ் பிஸ்னஸ் நடக்கும். அண்ட் இந்தியாவில் வந்து கோயம்புத்தூர் வந்து எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு அண்ட் குளோபல் லான்ச்சுக்கு நாளைக்கு நாங்கள் வந்து ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் பிளான் பண்ணியிருக்கோம். பாஜகவுடன் மதிமுக பொதுச் செயலாளர் துரை வைகோ கள்ள கூட்டணி வைத்துள்ளார் என்றும் பூந்தமல்லியில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தலைமையில் மாநாடு நடைபெற உள்ளது. அதற்கான ஆலோசனை கூட்டம் வரும் 19ஆம் தேதி நசரத்பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ள நிலையில் அந்த இடத்தை கட்சி நிர்வாகிகளுடன் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வரும் 19ஆம் தேதி சென்னை மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது எனவும், மதிமுகவில் அதிகாரப்பூர்வமான துணை பொதுச் செயலாளராக நான் இருந்து வருகிறேன் எனவும், தன்னையும் மற்ற நிர்வாகிகள் யாரையும் நீக்கப்படவில்லை எனவும், நாங்களும் அந்த பொறுப்பிலிருந்து விலகவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியை துரை வைகோ சந்தித்தது ரஷ்யாவில் இந்திய மாணவர்களை மீட்க கோரிக்கை வைத்தார் என்றும், பாஜகவுடன் துரை வைகோ கள்ள கூட்டணி வைத்துள்ளார் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். மறுமலை திமுகவின் சார்பில் நடைபெறுகின்ற அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு திருச்சியில் அறிவித்திருக்கிறார்கள். மறுமலை திமுகவில் இதுவரையும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நான் துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற அனைவருமே ஒன்றிய கழக செயலாளர்கள், இலக்கிய நிர்வாகிகள், பொறியாளர் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். யாரும் நீக்கப்படவில்லை. நாங்களும் அந்த பொறுப்பிலிருந்து விலகவில்லை. இருப்பினும் மதிமுகவின் உட்கட்சி ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரே சான்று இது கட்சியுடைய அதிகாரப்பூர்வ வாழ் என சங்கொலியில் வந்திருக்கின்ற விளம்பரம். இதில் மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கின்ற என்னுடைய பெயர் இடம்பெறவில்லை. அவர்கள் என்னுடைய பெயர் இடம்பெறவில்லை, வைக்கவில்லை என்பதற்காக நாங்கள் மாநாடு கலந்து கொள்ள முடியாமல் இருக்க முடியாது. எனவேதான் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை அவருடைய தொட்டில் பிரதேசம் காஞ்சியிலே நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். கரூரில் போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் என வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று உறுதிமொழி ஏற்றனர். போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடாக மாற்றுவோம் என்ற வாசகத்தை முன்னிறுத்தி மாநில அளவிலான பேருந்திரல் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் என்ற தலைப்பில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். பேரணி ஜவஹர் பஜார் பேருந்து நிலைய ரவுண்டானா வழியாக சென்று திருவள்ளூர் மைதானத்தில் முடிவடைந்தது. பேரணியில் வள்ளூர் கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு போதை ஒழிப்பு குறித்த கோஷங்களை எழுப்பினர். அதன் பின்னர் போதைப் பொருட்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் எனவும், போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் என கூறி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றனர். இதில் மதுவிலக்கு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் கல்லூரி தாளாளர் செங்குட்டுவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கட்டுமான பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் வட்டிக்கு கடன் பெற்று வாகனங்களை வாங்கி தொழில் செய்யும் ஓட்டுநர்கள் கடனை செலுத்த முடியாமல் தன்னை மாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று கன்னியாகுமரியில் பி.டி. செல்வகுமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் மாவட்டம் முழுவதும் கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முடங்கியுள்ளது. பொதுமக்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் டெம்போ, டாரஸ் உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் தொழில் நடத்துபவர்கள் மற்றும் இதனை மட்டுமே நம்பியிருக்கும் ஓட்டுநர்களும் தொழிலாளர்களும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து நடிகர் விஜயின் புலி திரைப்பட தயாரிப்பாளரும் கலப்பை மக்கள் இயக்க தலைவருமான பி.டி. செல்வகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் அரசும் அரசு அதிகாரிகளும் மக்களை எளிமைப்படுத்தி நம்மைப்படுத்த வேண்டுமே தவிர கடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தக் கூடாது என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், கல்பாக்கம் அருகே நீண்டகால போராட்டத்திற்கு பின்னர் புதிய பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு பூமி பூஜை போட்டு பணிகளை துவங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சென்னை செல்ல வேண்டும் என்றாலும் பாண்டிச்சேரி செல்ல வேண்டும் என்றாலும் புதுப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் வந்த பிறகுதான் பேருந்தில் பயணம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் பல ஆண்டு காலம் நிழற்கூடைகள் இல்லாததால் பயணிகள் வெயில் நேரங்களிலும் மழைக்காலங்களிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசிற்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் நிழற்குடை அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்காததால் பல்வேறு கட்ட போராட்டங்களை பொதுமக்கள் நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 2 நிழற்குடைகள் அமைப்பதற்காக இன்று பூமி பூஜை போட முயன்ற போது இதற்கு நிழற்குடை அமைத்தால் எங்களின் கடை வியாபாரம் பாதிக்கும் என கூறி சட்டமன்ற உறுப்பினர் பாபு மற்றும் திமுக பிரமுகர்களுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்த இடத்தை விட்டு வேறு இடத்தில் நிழற்குடைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை போடப்பட்டது. திருப்பூண்டியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் திருப்பூண்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 40 நாட்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் திருப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திருப்பூண்டி பகுதியில் நிலத்தடி நீர் உவர் நீர் என்பதால் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை மட்டுமே நம்பியுள்ள நிலையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் கடந்த 6ஆம் தேதி குடிநீர் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட 14 இஸ்லாமிய பெண்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துறை சார்ந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது திருத்துறைப்பூண்டி பகுதிக்கு இன்னும் சில தினங்களில் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 2026இல் மீண்டும் நாம் ஆட்சி அமைக்க களம் தயாராகிவிட்டது. நானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, உங்களையும் ஓய்வெடுக்க அனுமதிப்பதில்லை என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மு.க.ஸ்டாலின் ஆட்சி கல்வித்துறையில் சீரழிந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நெல்லையில் நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை புறக்கணித்து துணைவேந்தரிடம் பட்டம் பெற்ற மாணவியால் பரபரப்பு. கிட்னி திருட்டில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. ஆலங்குடி பூனாயிருப்பு கிராமத்தின் அரசு பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட 8 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். பொய் பாலியல் புகார் அளித்தால் போக்சோ சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும், காவல்துறை எச்சரிக்கை. ராஜஸ்தான் மாநிலம் தௌசாத் மாவட்டத்தில் சாலை விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள்.
நன்றி, வணக்கம்.